தான் உங்களுடைய ரெக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த 2 விஷயங்கள் ஓகே அப்படின்னா சேட் பாக்ஸ்ல ஒரு தம்ஸ் அப்போட இன்னைக்கான செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டிஎக்ஸ்என் பிளாக் குமின் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ தமிழ்ல நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் கருஞ்சீரகம். ஸோ இந்த கருஞ்சீரகம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செஷன். ஸோ இந்த கருஞ்சீரகத்துல நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிரசன்டேஷன் மூலியமா ஒரு அடிஷ்னலா ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த டிஎக்ஸ்என் பிளாக் குமின் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுவும் ஒன் ஆஃப் த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் சீரியஸ்ல வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட், ஒரு சிங்கிள் ஹெர்ப்ல வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இதனுடைய ஜேர்னி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த பிளாக் குமின் அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ்ல பிளாக் குமின் அப்படின்னு சொல்லுவோம், ஹிந்தியில கலோஞ்சி அப்படின்னு சொல்றோம், அதே மாதிரி தமிழ்ல கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்றோம். இதோட ஃபேமிலி நேம் அப்படின்னு பார்த்தோம்னா நைஜிலா சாட்டிவா அப்படிங்கிறது, பிளாக் கேர்வே அப்படிங்கிறது இதனுடைய ஃபேமிலி அண்ட் டெக்னிக்கல் நேம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை தாண்டி நிறைய நேம்ஸ் இருக்கு, சர்னுஷ்கா, நைஜில்லா. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் நேம்ஸ் ஆஃப் இந்த கருஞ்சீரகம் பிளாக் குமின். ஸோ இது ஜென்ரலா ஒரிஜினேட் ஆன கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சதர்ன் ஏஷியா, யூரோப் அண்ட் நார்த் ஆப்பிரிக்கால ஒரிஜினேட் ஆன ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி இதை வந்து ஒன் ஆஃப் த மிராக்கிள் ஹெர்ப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கருஞ்சீரகத்தை பொறுத்தவரையில மிராக்கிள் ஹெர்ப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நேச்சர்ஸ் பிளெஸிங்ஸ் ஃபார் ஹெல்தி லைஃப். ஸோ இது இந்த ஒரு ப்ராடக்ட் நம்மளுடைய ஹெல்தி லைஃப்க்கு ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கருஞ்சீரகம் சாப்பிட்டால் உயிர் காக்கும் அப்படின்னு கூட தமிழ்ல பழமொழிலாம் இருக்கு. ஸோ அதுதான் நேச்சர்ஸ் பிளெஸிங்ஸ் ஃபார் ஹெல்தி லைஃப் அப்படிங்கிற அளவுக்கு இதுல நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இந்த கருஞ்சீரகம் மூலியமா கிடைக்குது. ஸோ இந்த கருஞ்சீரகத்தோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுல ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதாவது நம்ம உடம்புல எந்த விதமான கிருமி தொற்றும் ஏற்படாம பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை ஸோ இந்த கருஞ்சீரகம் நம்ம ரெகுலரா எடுக்கிறது மூலியமா கிடைக்குது. ஸோ நம்ம பாடியில ஏற்படக்கூடிய கிருமி நாசினி, கிருமிகள், அதே மாதிரி நம்ம குடல்ல ஏற்படக்கூடிய கிருமிகள், நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கிருமிகள், ஸோ நம்மளுக்கு அதனால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், அலர்ஜி, ஸோ இது எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த கருஞ்சீரகத்துக்கு மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிருமி தொற்றை வரவிடாம தடுக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இந்த பிளாக் குமின் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுல முக்கியமா ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி ஆஸ்மெட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆஸ்துமானால, இப்ப ஆஸ்துமா அப்படின்னு கொஞ்சம் ஏஜ் ஆக நிறைய பேருக்கு இந்த அலர்ஜி மூலியமா இந்த ஆஸ்துமா கிரியேட் ஆகும். மூச்சு திணறல் ஏற்படும், மூச்சு குழாய்கள்ல இருந்து நார்மலா ஒரு சுவாசிக்க முடியாது, ஒரு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு ஒரு கம்ப்ளீட் வீசிங் அண்ட் ஆஸ்மெட்டிக் இந்த சைனஸ் ப்ராப்ளம்னால ஏற்படும். ஸோ அது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிளாக் குமின் மூலியமா கிடைக்குது. ஸோ இதை ரெகுலரா எடுக்கிறனால ஸோ அவங்களுக்கு இந்த ஆஸ்மெட்டிக், அதாவது இந்த ஆஸ்துமா இருக்கவங்களுக்கும் ஆஸ்துமா வராம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் இந்த பிளாக் குமின் மூலியமா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி ஹெல்ப் இன் அலர்ஜிஸ். ஸோ அதுதான் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஆன்டி ஆஸ்துமெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால கண்டிப்பா இது நம்மளுடைய அலர்ஜிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு இந்த பிளாக் குமின் மூலியமா கிடைக்குது. ஸோ அலர்ஜிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைனஸ் தொந்தரவு, ஸ்னீசிங் அண்ட் நேசல் இச்சிங். ஸோ
சில பேர் பாத்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சோடனே நிறைய பேர் தும்புவாங்க. ஸோ அந்த அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அலர்ஜி. நிறைய பேருக்கு டஸ்ட் அலர்ஜி. ஏன்னா நிறைய டிராவல் பண்றோம் இப்ப இருக்க கண்டிஷன்ல. நிறைய பொல்யூஷன்ஸ் நம்மளை சுத்தி இருக்கு. அது ஏர் பொல்யூஷனா இருக்கட்டும், வாட்டர் பொல்யூஷனா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அலர்ஜியை நம்ம பாடியில ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அதுல ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது நம்மளுடைய நோஸ் தான். நம்மளுக்கு வரக்கூடிய ஒண்ணு சளி தொந்தரவு வரும், இல்ல மூக்குல பாத்தீங்க அப்படின்னா தண்ணி மாதிரி ஊத்திட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்னீசிங், எப்ப பார்த்தாலும் தும்பிட்டே இருப்பாங்க. ஒரு தும்மல் அப்படிங்கிறது நிக்காது, கம்ப்ளீட்டா தும்பிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மூக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு இச்சிங் இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இச்சிங் இரிட்டேஷன்னாலதான் அந்த தும்மல் அதிகமா இன்னும் வரதுக்கான காரணம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரியான அலர்ஜிக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ப்ராடக்டா இந்த பிளாக் குமீனை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அடிஷ்னலா இந்த பிளாக் குமீன்ல சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கான வேலைகளை இந்த பிளாக் குமின் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பாடியில இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பிளாக் குமின் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில இருந்து ரெடியூஸ் ஆகுறதுனால இது நம்மளுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்றாங்க. இது கொலஸ்ட்ரால் லெவல்ல குறைக்கிறது மூலியமா நம்ம பாடியில இருக்கக்கூடிய வெயிட்டை மேனேஜ் பண்றதுக்கும் கெட்ட கொழுப்புகள் நீங்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை இந்த பிளாக் குமின் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை. ஸோ பிபி, இந்த பிளட் ப்ரெஷர் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை. அதே மாதிரி பிளட் சுகர் லெவல்ல ஓரளவு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் ஸோ இந்த பிளாக் குமின்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எகெயின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டி பைரட்டிக். ஸோ ஆன்டிபயரட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது ஏஜென்ட் தட் ரெடியூசஸ் ஃபீவர் ஃப்ரம் அவர் பாடி. ஸோ இப்போ நம்ம காய்ச்சல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த காய்ச்சலை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை ஸோ இந்த பிளாக் குமின் எடுக்கிறது மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் ஆன்டிபயரட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பிளாக் குமின், அதாவது கருஞ்சீரகத்துல நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஐ ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுது. ஸோ இது அடிஷ்னல் ஆடட் பாயிண்ட் தான். ஸோ இது கருஞ்சீரகம் எடுக்கிறனால நம்மளுடைய ஐ ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கருஞ்சீரகத்துல இருக்கு. மெயினா பார்த்தோம் அப்படின்னா கருஞ்சீரகம் எடுக்கிறனால நம்மளுடைய முடி வளர்ச்சி ஆரோக்கியமானதும் ரொம்ப முக்கியமானதா இருக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கு. ஸோ இந்த கருஞ்சீரகம் எடுக்கிறனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துறது, முடி வளர்ச்சியை ஆரோக்கியமானதா மாத்துது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டா எல்லா இடத்துலயும் மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு கருஞ்சீரகத்தை எண்ணெயில கலந்து முடியில தடவுறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏன்னா கருஞ்சீரகம் தடவுறனாலையும் கருஞ்சீரகம் எடுக்கிறனாலையும் முடி வளரக்கூடிய ஒரு தன்மையும் முடி உதிர்தல குறைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த கருஞ்சீரகத்துல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்டா கருஞ்சீரகத்தை பொறுத்தவரையில மென்ஷன் பண்றாங்க. முடி வளர்றதுக்கான தன்மையும் முடி உதிர்தலை தவிர்க்கிறதுக்கான ஒரு தன்மையும் இந்த கருஞ்சீரகத்து மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். இதுல தைமோஜினான் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் சோர்ஸ் இருக்கனால ஸோ இது நேச்சுரலா ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பாடிக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ கருஞ்சீரகம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எஸ், இது ஒரு ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸை நம்மளுக்கு கொடுக்கறனால உடம்புல எந்த விதமான கிருமிகளும் தொற்றுகளும் சேராம தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிளாக் குமின் மூலியமா கிடைக்குது. அதே மாதிரி ஆன்டி ஆஸ்துமெட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாடியில ஏற்படக்கூடிய அலர்ஜிஸ், அதாவது சைனஸ், அதே மாதிரி இந்த ஸ்னீசிங், இருமல், தும்மல், இந்த டஸ்ட்னால ஏற்படக்கூடிய விஷயங்கள், கோல்டு, ஸோ இது எல்லாமே ஒரு ஃபார்ம் ஆஃப் அலர்ஜி தான். ஸோ அந்த எல்லா ஃபார்ம் ஆஃப் அலர்ஜிக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பிளாக் குமின் மூலியமா கிடைக்கிறதுனால ஒரு நல்ல பிரீத்திங்கோ ஒரு நல்ல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்துல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு தன்மையை இந்த பிளாக் குமின்ல இருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது, நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது, பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. மெயினா நம்ம பாடியில இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை ஸோ இந்த பிளாக் குமின் ரெகுலரா எடுக்கிறது மூலியமா கிடைக்குது. ஸோ அதனால நம்மளுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கருஞ்சீரகம் மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டி பைரட்டிக், நம்ம பாடியில ஏற்படக்கூடிய காய்ச்சல் தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கருஞ்சீரகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மெயினா முடி வளர்ச்சிக்கும் முடி உதிர்தலுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, முடி உதிர்தல் வராம இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த கருஞ்சீரகம் நம்ம ரெகுலரா எடுக்கிறதுனால கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுல இந்த தைமோஜினோன் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் இன்கிரீடியன்ட் இருக்கனால இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் அதிகமாவே இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி அடிஷ்னலா சில பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது நம்ம பாடியில ஸ்வெட்டை அதிகப்படுத்தும். பாடியில ஸ்வெட்டை அதிகப்படுத்துறதுனால நம்ம போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுறது மூலியமா நம்ம பாடியில இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாமே ஸ்கின் மூலியமாக வெளியில வர்றதுக்கான தன்மையும் ஸ்வெட் மூலியமா வெளியில வர்றதுக்கான தன்மையும் இது அதிகப்படுத்தி கொடுக்கறனால நம்மளுடைய ஸ்கின்னும் ஆரோக்கியமா இருக்கும், நம்மளுடைய பாடியும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான தன்மையை இந்த பிளாக் குமின் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாக் குமின் எடுக்கிறதுனால நம்மளுடைய ஸ்வெட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு. அதே மாதிரி குழந்தைகள் அப்படின்னா எபோ ஒரு 10 அப்படி பார்க்கும்போது எபோ 10 அவங்களுக்கு இந்த வயிற்றுல பாத்தீங்க அப்படின்னா இந்த புழு சின்ன சின்ன வார்ம் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ட்ரீட் பண்றதுக்கான ஒரு தன்மையை இந்த கருஞ்சீரகம் எடுக்கிறனால கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது ஒரு யுட்ரஸ் கிளின்சர் அப்படின்னு சொல்றாங்க. லேடிஸ் பொறுத்தவரையில இந்த யுட்ரஸ் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ், இரிட்டேஷன்ஸ் அந்த ப்ராப்ளத்துக்கு இந்த பிளாக் குமின் எடுக்கிறனால சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த பிளாக் குமின் மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லிவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆன்டி ஒபிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இந்த அப்படைட் அந்த வயிறு எடை அதிகமாகிறது, கொலஸ்ட்ரால் அதிகமாகறதுனால எடை அதிகமாகிற தன்மை, ஸோ இதுக்கும் சப்போர்ட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கருஞ்சீரகம் மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நம்மளுக்கு இம்ப்ரூவிங் டேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கருஞ்சீரகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய இந்த டேஸ்ட் தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், இந்த சுவைத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இந்த கருஞ்சீரகம் நம்ம ரெகுலரா எடுக்கிறது மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. கருஞ்சீரகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நேச்சுரல்ஸ் ஹெல்தி லைஃபை லீட் பண்றதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கருஞ்சீரகம். ஸோ இந்த கருஞ்சீரகம் அப்படின்னு பார்க்கும்போது டிஎக்ஸ்என்ல 60 டேப்லெட் ஃபார்ம்ல ஸோ ஒரு கண்டெய்னர்ல நம்ம கொடுக்குறோம். ஸோ இதனுடைய எம்ஆர்பி அப்படின்னு பார்க்கும்போது 610 ரூபாய் இதனுடைய எம்ஆர்பி. நீங்க டிஎக்ஸ்என்ல கன்சியூமரா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 610 ரூபால தான் கிடைக்கும். நீங்க டிஎக்ஸ்என்ல டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல யாராவது இங்க நியூவா இருக்கவங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்க இந்த லிங்க் ஷேர் பண்றவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா இந்த டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பிளாக் குமின் கருஞ்சீரகம் கலோஞ்சி அப்படிங்கிறது ஒரு எக்ஸலண்டான ஒரு லைஃப் சேவிங் ப்ராடக்ட் தான் இந்த கருஞ்சீரகம். ஸோ இது எடுக்கிறனால நம்ம பாடியில எந்த விதமான கிருமி தொற்றும் நம்மளை அண்ட விடாம பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பிளாக் குமின் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ எல்லாருமே இதை மேக்சிமம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கான செஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சேட் பாக்ஸ்ல ஒரு தம்ஸ் அப் போட. ஸோ லீடர்ஸ் ஆல்ரெடி நீங்க பயன்படுத்தி யாருக்காவது நல்ல ஃபீட்பேக் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மீட்டிங்ல ஒருத்தரோ 2 பேரோ ஷேர் பண்ணிட்டு இன்னைக்கான செஷனை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.